ஒரே கடவுள், ஒரே சமயம், ஒரே மனித இனம், ஜாதி வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றே என்று போதித்தவர் யார் தெரியுமா? அவர்தான் ஐயா வைகுண்டர். இயற்பெயர் முத்துக்குட்டி. நோயால் வாடிய அவரை அவரது தாய் திருச்செந்தூருக்கு அழைத்து சென்றார். அங்கே கடலில் மூழ்கியவர் 3 நாட்கள் காணாமல் போய் 4வது நாளில் வெளியில் வந்தார். அப்போது அவர் சொன்னார், அம்மா, இனி என் பெயர் வைகுண்டன். நான் திருமாலின் அவதாரம். பூவண்டர் என்பவர் தன் தென்னந்தோப்பில் வைகுண்டரை தங்க வைத்தார். அங்கே 6 ஆண்டுகள் கடும் தவம். சீடர்கள் பெருகினர். புகழ் உலகெங்கும் பரவியது. இதனால் ஆதிக்க சக்திகள் கோபமடைந்தன. 112 நாட்கள் சிறை, வழிநெடுகு அடிதடிகள், கண்ணில் மிளகாய் புகை, பல கொடுமைகள். ஆனால் வைகுண்டர் உடையவில்லை. பின்னர் விடுதலை. அவர் காட்டிய ஆன்மீக வழி ஐயா வழி, அறவழி, அன்பு வழி. உருவ வழிபாட்டை எதிர்த்தார். சாமிக்கும் பக்தருக்கும் புரோகிதர் தேவையில்லை என்றார். பில்லி சூனியத்தை மறுத்தார். சைவ உணவை வலியுறுத்தினார். ஜாதி அடக்குமுறைக்கு எதிராக தலையில் தலைப்பாகை, காலில் செருப்பு, கையில் குடை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றார். மனித மரியாதைக்காக போராடிய இந்த மகானை உங்களுக்கும் பிடிக்கும் என்றால்